மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த உயிர் தெழுந்த நாள் காலை வேளையிலும் கூட இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி அவர் நம் நடுவிலே பூட்டிய அறைக்குள் உயிர்த்தெழுந்த இயேசு பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரே, அவர் தருகிற மெய்யான சமாதானம் நம்மை நிரப்பி இருக்கிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அதுவே எங்கள் ஜெபம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே, எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய இல்லங்களிலே, எங்கள் சபை நடுவே நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் உலாவுகிற உறைவிடமாக ஆவியானவரே எங்களை தெரிந்து கொண்டதற்காக, எங்களையும் கூட தெரிந்து கொண்டதற்காக, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி நம்முடைய பிள்ளைகளாய் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி, you shall be my people என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக நன்றி. எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் கல்வாரி சிலுவையிலே முறித்து போட்டு ஜெயித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஜெபத்தோடு கேட்போமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும்
அவரை மகிமைப்படுத்தும். பயப்படாதிருங்கள் என்று சொன்னவரே, முழு இதயத்தோடும் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ மகான்கள் உண்டு, ராஜாக்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய சரித்திரம் எல்லாம் அவர்களுடைய மரணத்தோடு முடிந்துவிடும். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவின் சரித்திரம் அவர் மரித்த பிறகு ஆரம்பித்தது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். இந்த உயிர் தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உயிர் தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். பிளைசி பாஸ்கல் என்ற ஒரு பிரெஞ்சு தேசத்தின் தத்துவ ஞானி, பிரெஞ்சு பிலாசபர் எப்படியாக சொன்னார், there is more evidence for the resurrection of Jesus Christ than any other event of history என்று சொன்னார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு சரித்திரத்திலே அநேக சரித்திர சம்பவங்களுக்கு கிடைக்கப்படுகிற ஆதாரங்களை விட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொன்னார். சொன்னவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஒரு தத்துவ ஞானி. ஹல்லேலூயா. அதைத்தான் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் உணர்ந்து இப்படியாக பாடினார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு 3 நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள், தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர் என்று பாடினார். ஈசன் இறைவன் வந்து சிலுவையிலே மாண்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். முதலாவதாக யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாள். வேதம் சொல்லுகிறது, அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை அவர் துரத்தி இருந்தார். அப்படிப்பட்ட உலகத்தால் பாவி என்று ஒதுக்கிய ஸ்திரியை பரிசுத்தமாக்கி முதலில் அவளுக்கு தரிசனமானாலே. ஒருவேளை இன்றைக்கு கூட தேவனை ஆராதிக்கிற நீங்கள், எனக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனமாவாரா, என்னோடெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா, என் வாழ்க்கையின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் முதல்ல உங்களுக்கு தான் தரிசனமானார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, முதல்ல உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சந்தோஷமாக ஓ எழுந்தா இறைவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் உயிரோடு எழுந்தார். சதா காலமும் உயிரோடு இருக்கிறார், மீண்டும் வருவார். பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூவின் மீது சபை செழிக்க எழுந்தா இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தா இறைவன். செத்தவர் மீண்டும் பிழைக்க, நித்திய ஜீவனை அளிக்க, தேவ பக்தர் யாவரும் கழிக்கவே அவர் உயிரோடு எழுந்தார். செத்து
செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அளிக்க. செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அளிக்க. தேவ பக்தர் யாவரும் கழிக்க, எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தழுந்து மனுக்குலத்தை மாற்ற. விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தழுந்து மனுக்குலத்தை மாற்ற. விண்ணுக்கெழுந்து நாம் அவரையே போற்ற, எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க. கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க. நம் இருதிரத்தாரையும் சேர்க்க, எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. வாரத்தின் முதலாவது நாளிலே கல்லறைக்கு ஓடி சென்றார்கள். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். ஆனால் கல்லறையின் வாசலை யாரோ புரட்டி இருக்க கண்டார்கள். திடுக்கிட்ட போனார்கள். தூதர்களை கண்டு அவர்கள் சொன்னார்கள், பயப்படாதிருங்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எதற்காக உயிர்த்தெழுந்தார்? நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சம்பவம் அல்ல, அது ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் நிகழும் ஒரு சத்தியம் என்று மறைந்த மூத்த போதகர் பிஷப் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் கூறினார். இயேசு உயிர்த்தெழு உலகத்தில் அநேக சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஒரு சத்தியமாக கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அப்படி மாற்றி இருக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கிறிஸ்து நம் வாழ்க்கையில் பிரவேசிப்பதற்கு முன் இருந்த வாழ்க்கை வேறு, அதற்கு பின் இருக்கிற வாழ்க்கை வேறு. அது சம்பவம் அல்ல, என் வாழ்வில் நடந்த சத்தியம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதைத்தான் பாடுகிறோம். விழுந்தவரை கரையேற்ற, ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு சாபத்தில் விழுந்தவர்களை கரையேற்ற, பாவத்து அழுந்து மனுக்குலத்தை மாற்ற. பாவத்திலே அழுந்து போய் கிடக்கிற மனுக்குலத்திலே நீ எங்கோ ஒரு நதியிலே எங்கோ ஒரு மலையிலே போனால் அல்ல, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை சாபங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு பாடுபட்டு அவமானப்பட்டு மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தாரே. அதற்குத்தான் பாவத்து அழுந்து மனுக்குலத்தை மாற்ற விண்ணுக்கு எழுந்து நாம் அவரையே போற்ற. அப்படி என்றால் விண்ணுக்கு எழுந்து ஒரு நாள் நாமும் கூட தேவகுமாரன் எப்படி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ ஒரு நாள் நாமும் கூட பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். அங்கிருந்து அவரை போற்ற போகிறோம். கை எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கைகளை தட்டி, ஏதோ ஒரு மணி நேரம் அல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு கூட சதா காலமும் அரசாள போகிறோம். பாடுவோமா? விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தழுந்து மனுக்குலத்தை மாற்ற. விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தழுந்து மனுக்குலத்தை மாற்ற. விண்ணுக்கெழுந்து நாம் அவரையே போற்ற. எழுந்தா இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தா இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க.
ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அழிக்க. செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அழிக்க. தேவ பக்தர் யாவரும் கழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார். வலது கரத்தை உயர்த்தி எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். ஹல்லேலூயா. Who moved my stone என்று உலக பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம் உண்டு. இந்த புத்தகத்தை எழுதியவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி கல்லை புரட்டியது யார் என்ற தலைப்பில் அந்த புத்தகத்தை எழுதும்படி ஆயத்தப்பட்டார். அவரும் அப்போஸ்தலனாகிய பவுலின் மனம் திரும்புதல் என்பது ஒரு பொய் என்று சொல்லி இன்னொருவர் நம்பினார். அவரும் இணைந்து சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக எருசலேம் பகுதியிலும் பல இடங்களிலும் ஆராய்ச்சிகள் செய்தார்கள். சில காலத்திற்கு பிறகு அவர்கள் ஒருவர் சந்தித்தார்கள். சந்தித்து விட்டு அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையின் முடிவை இப்படியாக எழுதினார்கள். நாங்கள் கண்டறிந்தபடி, நாங்கள் ஆராய்ச்சி செய்தபடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தது பொய்யல்ல, அது கதையல்ல, அது நிஜம், அது உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுலின் மனம் திரும்புதலும் அது கட்டுக்கதை அல்ல, அதுவும் உண்மை என்று சொல்லித்தான் Who moved my stone என்று இன்றைக்கும் அந்த புத்தகம் லட்சக்கணக்கிலே விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை எத்தனை சரித்திர ஆதாரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றை பார்க்கலாம் பெரிய ஆதாரம் எங்கே இருக்கிறது தெரியுமா? எங்கே இருக்குது? உங்க பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் சொல்ற நீங்க தான் அவர் உயிர்த்திருந்ததற்கு மிகப்பெரிய எவிடன்ஸ். ஆமென். அப்படித்தானே? நம்ம ஒருவரையும் நாம் குறித்து கேள்வி கேட்டால் அப்படித்தான் சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற காரியம் என்ன? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஆனா நம்ம அடிக்கடி மறந்து போயிற விஷயமும் அதுதான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய, நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, அதுதான் உங்க பலன். உங்க பலன் வேற எங்கேயும் இல்லை. நல்லா சாப்பிட்றதுனால, நல்லா அப்படியே சில உரைகளை கேட்பதினால் அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதே நம்முடைய பலன். நல்லா கையை தட்டி, எது இருந்தாலும் இல்லாட்டியும், எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல சந்தோஷமாக பாடுகிறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். சேர்ந்து கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. பாரதோ கல்லறை மூடின பெரும் புரண்டோடு பாரதோ கல்லறை மூடின பெருங்க புரண்டோடு அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குவோம் தேவ சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குவோம் தேவ
ஸ்தோத்திர சந்நிதி முன் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடி சந்தோஷமா பாடுவோமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் பொங்கல்களிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் பொங்கல்களிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பார், அதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டு உருண்டு ஓடுது பார். இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார் என்று அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி மரியாளும் மகதலேனா மரியாளும் வந்தார்கள். வாலிபர்கள், வாலிப சகோதர சகோதரிகள் தயவுசெய்து முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் இருந்தால் கொஞ்சம் முன்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் பின்னால் வர வேண்டியிருக்குது. அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். இன்னொரு தடவை சொன்னால் உண்மையான பெரிய வாலிபர்கள்லாம் வந்து உட்காந்துருவாங்க. அவங்க அவ்வளோ வேகமாக இருக்கிறாங்க. சீக்கிரமா யார் இந்த கல்லை நமக்காக புரட்டுவான் என்று அவர்கள் வந்தார்கள். ஆனால் கல் புரட்டி இருக்க அவர்கள் கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை, என்னதான் கையை தட்டி பாடினாலும் ஏதோ ஒரு நெருக்கம், ஒரு சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? யார் இந்த கல்லை புரட்டுவாங்க? இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து யார் இதை புரட்டுவார்கள்? யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்? எனக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலையோடு பாரத்தோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையிலே எத்தனை காவல் முத்திரை போடப்பட்டிருந்தாலும் தேவதூதர்கள் கல்லை புரட்டினது போல தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே காணப்படுகிற கல்லை புரட்டுவார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி விசுவாசித்தால் வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் பொங்கல் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர்
சொல்லுங்க. உருண்டோடுதுப்பா, அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட இயேசுவின் நாமத்தினாலே கல் புரளுகிறது. உன் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஆராதிக்கிற வேளையிலே அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரி. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தவளை பார்த்து சொன்னார், நீ அழ வேண்டாம். ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது அவர் இங்கே இல்லை, இனி நீ அழ வேண்டியதில்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து தனிமையிலே அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் பக்கத்தில் சொல்ல, இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம். You shall cry no more. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போ. நல்ல கையை தட்டி பலகரதுரணி ஷபரபதர நம நமரப துரபபலபரதுரணி ஷக்கரதுர நம நமரதுரலபலபரபதர நம. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்த. எஸ், யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தார். சேர்ந்து யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஒரு போர் முடியுது. ஒரு போரில் பெரிய வெற்றியை எதிரிக்கு நேராக எடுத்த பிறகு அந்த யுத்த ஜனம் எப்படி திரும்பும்? எப்படி திரும்பும்? நல்ல கையை வைத்து சோகத்தோடு அல்ல, பாரத்தோடு அல்ல, வெற்றி சிறந்தார். யார் வெற்றி சிறந்தார்? இப்படி செய்யுங்க பார்க்கலாம். உங்கள் பலவீனம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்க போங்க. ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தார். யாரு? யூதா கோத்திர சிங்கம். நீங்க யாரு? சிங்க குட்டி. பக்கத்து சொல்லுங்க, சிங்க குட்டி. ஹல்லேலூயா. ஆமென். யூதா கோத்திர சிங்கமும்
தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தார். இதோட சாப்டர் க்ளோஸ் என்று பிசாசு நினைத்தான். அப்படி இல்லை ப்ரோ, இதுதான் சாப்டர் ஓப்பன். இங்கதான் ஓப்பன் ஆகுது. எங்க? கல்வாரி சிலுவையிலே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே. நல்லா இப்படி செய்யணும். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கம் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. பாடி லாங்குவேஜ் என்று ஒன்று இருக்கிறது, நிறைய தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா உடல் மொழி என்று சொல்வார்கள். ஒருவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, எப்படி வராரு. அமெரிக்கர்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் உள்ளே வந்து கால் மேலே காலை தூக்கி போட்டு தான் உட்காருவாங்க. அது அவங்க இயல்பு. ஆனால் நம்ம கால் மேலே இப்படி காலை தூக்கி போட்டு ஒரு இடத்துல உட்காந்தா மரியாதை குறைவாக அது கருதப்படும். இதுதான் பாடி லாங்குவேஜ். அதே போல் வெற்றி சிறந்தார் என்பதை முழுவதுமாக நம்ம முழுசும் நம்பணும். அப்படின்னா நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அதனால எல்லாரும் கையை உயர்த்தி நல்ல ஆவியானவர் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை பெருக செய்வோம், வெற்றி செய்வோம். என் பாவங்களை, என் சாபங்களை, வியாதிகளை, போராட்டங்களை எல்லாம் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். நல்ல கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே. நல்லா இப்படி செஞ்சு பாருங்க. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமான் கையை உயர்த்தி வெற்றி சிறந்தாரே. வாலிபர்கள்லாம் கையை உயர மாட்டீங்க. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே, பாதாளம் முழுவதும் ஜெயித்தவரும் அவர்தானே. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே, பாதாளம் முழுவதும் ஜெயித்தவரும் அவர்தானே. அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே. அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நல்ல சந்தோஷமா ஓ நீங்க தான் பாட போறீங்க. வெற்றி சிறந்தாரே. பரிசுத்தவான்களின் புகலிடமும் நீதானே, பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே. பரிசுத்தவான்களின் புகலிடமும் நீதானே, பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தால்
இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வீரமானவர் வெற்றி சிறந்தார். நல்ல கையை உயர்த்தி. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வீரமானவர் வெற்றி சிறந்தாரே. சந்தோஷமா வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நல்லா கையத்தை. ஆண்டவர் சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசல் என்றால் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு பின் ஓடி வருகிற நாட்கள் வருகிறது. இந்த திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வருகை மட்டும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிற எல்லா இடங்களிலும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாவீரன் நெப்போலியன் இப்படியாக சொன்னார், நான் அலெக்சாண்டர் என்பவர்கள் எல்லாம் எங்களுடைய வல்லமையினால் பராக்கிரமத்தினால் அநேகருடைய இரத்தத்தை சிந்தி எங்களுடைய சாம்ராஜ்யங்களை நாங்கள் கட்டினோம். ஆனால் எங்கள் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் எனக்கு மிகவும் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஒரு ராஜ்யத்தை கட்டினார். அவருக்காக இன்றைக்கும் இரத்தம் சிந்தி உயிர் கொடுக்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு முடிவில்லாத ராஜ்யத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று அவர் சொன்னார். திறந்த வாசலை நம் முன்னே வைத்தார் இயேசு, பாதாள வாசல் இனி மேற்கொள்ள இடமே இல்லை. திறந்த வாசலை நம் முன்னே வைத்தார் இயேசு, பாதாள வாசல் இனி மேற்கொள்ள இடமே இல்லை. சமாதான தேவன்தான் சாத்தானை காலின் கீழ், சமாதான தேவன்தான் சாத்தானை காலின் கீழ் முழுவதுமாய் நசுக்கிடுவார், 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 முழுவதுமாய் நசுக்கிடுவார், நசுக்கிடுவார், நசுக்கிடுவார். இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கம் தாவீதின் வீரமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வீரமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நல்ல கைகளை தள்ளி அப்படியே நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சகல தூரன மனமர தூரன கர தூரல பர தூரன மனமரவா. மத்தேயு 28:18-19-20 ஆண்டவர் இப்படியாக சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்றவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கைகளை அசைத்து உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவி தீச்சூளை நாடுவே, உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபி தீச்சூளை நாடுவே, உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே இந்த மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலே ஒரு அற்புதம் நடந்தது. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். தீச்சூளை நடுவிலே ஒரு அற்புதம் நடந்தது. 3 மனிதர்கள் கட்டுண்டவர்களாய் அந்த தீயிலே எரியப்பட்டார்கள். ஆனால் 4வது மனிதனாக the son of God was among them in the fire. அந்த தீயின் நடுவிலே 4வது மனிதனாக உலாவியது தேவ குமாரனாய் இயேசு கிறிஸ்து. சேதம் அணுகாதபடி அக்னியின் மனம் அவர்கள் மேல் வீசாதபடி காத்துக்கொண்டார். அங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் பிரசன்னமாகிறார், அவர் விடுதலை அளிக்கிறார். இறையாதே அமைதலாயிரு என்று படகை கவிழ்க்க வந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டினாரே. செங்கடலுக்கு கட்டளையிட்டு அவைகள் வழி திறக்கும்படி செய்தாரே. இன்றைக்கும் நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே உங்கள் வாழ்வின் போராட்டங்களை, பிரச்சனைகளை எல்லாம் இயேசு முன்பாக சென்று கடந்து போகிறவர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், தடைகளை தகர்த்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். சிங்கத்தின் கேபியில் தீச்சூளை நாடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியில் தீச்சூளை நாடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே
பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் கர்த்தருடைய நாமத்தை அந்த இரவு நேரத்திலும் கை கால்கள் தொழு மரத்தில் கட்டப்பட்ட நிலையிலும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நிலையிலும் கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள். நடந்தது என்ன? சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, அவருடைய கட்டுகள் கலன்று போயினது. அது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட சிறையில் அடைக்கப்பட்டவருடைய கட்டுகளும் கலன்றது. சிறைச்சாலை தலைவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றான். நாமும் கூட உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே, உண்மையாய் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையின் துதியாக கொண்டாடுகிற வேளையிலே, நம்முடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அநேகருடைய கட்டுகள் அவிழ்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிற நாட்கள் வந்திருக்கிறது. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மையா ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிக்கும்படி, உண்மையாய் உம்மை சேவிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதை உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் இன்னும் நினைச்ச சாலோம் என்பவளும் கல்லறையில் நினைச்சின வாரத்தின் முதல் நாள் விடிய காலையில் நினைச்சின ஓய்வு நாளைக்கு மறுநாள் விடிய காலத்தில் நினைச்சின ஸ்தோத்திரம் வாரத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய கல்லறையில் பார்த்து தூபவர்க்கமிட்டு அவரை பணிந்து கொள்ளும்படியாக அவர்கள் கடந்து போனார்கள். அப்படி கடந்து போகும் பொழுது அந்த கல்லறை என்னச்சுன்னா கல் புரட்டப்பட்டு முத்திரை உடைக்கப்பட்டு
அந்த கல் என்ன, அந்த கல்லறைக்குள்ளாக இருந்த இயேசு அந்த இடத்தில் இல்லாதபடி ஒரு வெறுமையான கல்லறையை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த பொழுது கலங்கி நின்ற அவர்களை பார்த்து, பயந்து நடுங்கின அவர்களை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொன்னா, நீங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த தெய்வம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வந்தார், அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட இயேசு எழுந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு மரித்து போனவர் அல்ல, இல்லை ஒரு கையின் சித்திரம் அல்ல, இல்லை என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஒரு மனிதனுடைய கைக்குள் அடங்கியிருக்கிற தெய்வம் அல்ல. அவர் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, வாயிருந்தும் பேசாதவர் அல்ல, காதிருந்தும் கேளாதவர் அல்ல, அவருக்கு காலிருந்து நடவாதவர் அல்ல. அவர் என்ன சின்ன ஸ்தோத்திரம் இன்றைக்கும் உயிரோடு கூட எழும்பின ஒரு தெய்வம். உயிருள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம் என்ன? கிறிஸ்துவனுடைய ஃபவுண்டேஷன் என்ன? அது இயேசு உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஃபவுண்டேஷன். எந்த தெய்வமும் நினைச்ச இந்த உலகத்தில் வந்து நான் நினைச்ச மனிதனுக்காய் மரித்தேன், நான் மறுபடியும் மரணத்தை ஜெயித்து எழும்பினேன் என்று எந்த தெய்வமும் என்ன சொல்லப்பட முடியாது, எந்த மதமும் என்ன சவாலிட முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உயிரோடு கூட எழும்பினதை அன்றைக்கு என்ன ஸ்தோத்திரம் தம்முடைய தம்மை நேசித்து தம்மை ஆராதிக்கும்படி தன்னை பணிந்து கொள்ளும்படி வந்த அந்த பெண்களுக்கு என்ன ஸ்தோத்திரம் அந்த தூதனானவன் சொன்னான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம். அவரை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம் அவர் சொன்னபடி உயிரோடே எழுந்தார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். 17ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். 20ஆம் அதிகாரம் 17, 18, 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, ஸ்தோத்திரம் இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரி ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதிகளுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அந்த வார்த்தையின்படி இயேசு மரித்து மரணத்தை விட்டு மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று மூன்றாம் நாளிலே சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கை வைத்தலே சொல்லுவோமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது வேதம் என்ன சொல்கிறது? வேத வாக்கியங்களின்படியும் தீர்க்கதரிசன நிறைவேறுதலின்படியும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நானும் நீங்களும் என்ன ஸ்தோத்திரம் பின்பற்றுகிற இந்த பரிசுத்த வேதாகமம் சத்தியமுள்ள வேதாகமம். ஸ்தோத்திரம் மாற்றமடையாத வேதாகமம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தையில் ஒரு உறுப்பும் மாறி போகவே போகாது என்பதற்கு ஆதாரமாக இயேசுவுடைய வேத வாக்கியங்கள் என்ன சொன்னதோ ஸ்தோத்திரம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இந்த வேதத்தினுடைய மகத்துவம் இயேசு உயிரோடு கூட எழும்பினார். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3, 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15, 3, 4 வாசிக்க, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால்
கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி தமது பாவங்களுக்காக மரித்து ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. வேத வாக்கியம் என்ன சொன்னதோ அதே மாதிரி ஆண்டவர் 3ஆம் நாளில் அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலாக இயேசு உயிரோடு கூட எழும்பினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்களை நோக்கி மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். எவைகள்? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தொழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அல்லேலூயா. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். 2வது வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களின் படியும் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன நிறைவேறுதலின் படியும் இயேசு உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. 3ஆவதாக இந்த இயேசு உயிரோடு கூட எழும்பினார். எதற்காக? ஸ்தோத்திரம். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஸ்தோத்திரம் நம்முடைய பாடுகளுக்காய் அக்கிரமத்திற்காய் சிலுவை ஏற்றுக்கொண்டு இயேசு மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாம் பார்த்து சொன்னார்கள், அந்த எத்தன் சொல்லியிருக்கிறான், அவன் 3ஆவது நாளில் எழுந்திருப்பேன்னு சொல்லியிருக்கிறான். அவருடைய சீஷர்கள் யாராவது அவனை களவாய் கொண்டு போய் விடாமல் இருப்பதற்காக நீர் என்ன காவல் புரிய வேண்டும் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். அதற்கு என்ன அவன் சொன்ன காரியம், பிலாத்து சொன்ன காரியம் என்ன? உங்களுக்கு காவலாளிகள் இருக்கிறார்களே, காவல் புரியுங்கள் என்று சொன்னார்கள். இயேசுவை எத்தன் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. தான் தேவகுமாரன் என்பதும் தான் எத்தன் அல்ல, நான் பொய் சொல்லுகிறவர் அல்ல, பொய்யுரையாத தேவன் என்பதையும் நிரூபிக்கும்படியாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பாருங்கள். மத்தேயு 27:40 தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள். அடுத்த வசனத்தில் பாருங்க. ஸ்தோத்திரம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்றார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தார், இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். ஸ்தோத்திரம். 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே ஆண்டவரை நிந்தித்தார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? 54 நீங்க வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரையும் 54 பாருங்க, 100க்கு அதிபதி அவனோடு கூட சிலுவையில் காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சி சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். கை வைத்தல சொல்லுவேன் பார்க்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு தேவ குமாரன். அல்லேலூயா. எத்தனை அல்ல, பொய் உரைக்கிற தெய்வம் அல்ல, உண்மையாக நினைச்சின அற்புதம் செய்கிறவர், உண்மையாகவே நினைச்சின வாழ்கிறவர். ஸ்தோத்திரம். உங்களில் யார் நான் பாவம் செய்கிறவன் என்று சொல்ல முடியும் என்று சவால் விட்ட தெய்வம். பொய்யுரையாதவர், பொய் ஸ்தோத்திரம், உண்மை நினைச்சின பிசக்காதவர், உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படியாகவே நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் தேவகுமாரன், அவர் உண்மையுள்ளவர். கை வைத்தாலே சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு என்ன உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு என்ன செஞ்சார்? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அந்த இயேசு அவர் மட்டும் உயிர்த்தெழல அப்படின்னா, நாம் பண்ணுகிற பிரசங்கம், இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கம், இதுவரையும் செய்யப்பட்ட பிரசங்கம்லாம் வீண். ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசித்து இந்த நெருக்கத்திலிருந்து உட்கார்ந்திருப்பதும் வீண்.
ஆமென் ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, பரிசுத்தவான்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி மரித்ததும் என்னச்சுன்னா வீணா போயிருக்கும். எல்லாம் என்னச்சதும் வீணா போயிருக்கும். வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15:14 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15:14 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம பிரசங்கமும் வீணா போயிருக்கோம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசமும் வீணா போயிருக்கோம். 17ஆம் வசனத்தை பாருங்க. 17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்க பாவங்களில் என்ன செய்வீங்க? இருப்பீங்க. இன்னும் நீங்க பாவத்தில் செத்து இருப்பீங்க. நானும் நீங்கள் என்ன ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இன்னும் பாவிகளா வாழ்ந்திருப்போம், பாவத்திலே மடிந்து போயிருப்போம். ஆனால் நம்ம உயிரோடு கூட எழும்பின இயேசு பாவத்தில் அக்கிரமத்திலிருந்து நம்மை மறுபடி மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை பாருங்க. 18ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டி எந்த சூழ்நிலை, உயர்வோ தாழ்வோ, நிந்தையோ அவமானமோ போராட்டமோ பசியோ பட்டினியோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவாயிருந்தாலும் இயேசுவுக்காக நின்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து விசுவாசத்தோடு தங்கள் காரியத்தை இழந்து தேவனுக்காக நின்றவர்கள், மரித்தவர்கள், அது என்ன கெட்டு போயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் உயிர்த்தெழுந்து செய்த காரியங்கள் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு 11 காரியம் இருக்கிறது. ஆனால் இப்பவுமே நேரம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆனால் சில பாயிண்ட்ஸ் என்ன உங்களுக்கு சொல்லுவேன். தேவையானது சில காரியத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணி என்ன முடிப்போம். முதலாவது, இயேசு தடையை நீக்குகிறவர். அவர் எழுமனோன்னு என்ன செஞ்சாரு? தடையை நீக்கினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் தடை என்ன? நீங்களும் நான் என்ன ஸ்தோத்திரம், நமக்குள்ள பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள்ள போக முடியாதபடி ஒரு என்ன தடை இருந்தது. அந்த தடை என்ன திரைச்சலைய மேலிருந்து கீழே வர 2ஆ கிழித்தெறிந்தார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கீழே இருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே வர 2ஆ கிழித்து உங்களையும் என்னையும் ஆசாரியனாக லேவியனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. போக முடியாது என்று நமக்கு என்ன கட்டளை எடுக்கப்பட்டு தடையா நின்ற அந்த நடுச்சுவரை உடைத்து கர்த்தர் என்ன நம்ம எல்லாரும் என்ன அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், அவருக்கு சொந்தமானவர்களாய் நாம் எல்லாரும் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 2வது தடை என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எல்லா கல்லறைகளும் திறக்கப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அங்க இருக்கிற பரிசுத்தவான்களை போய் அவர் சந்தித்து என்ன அங்க இருக்கிற என்ன பரதேசத்திலிருந்து அவர் விண்ணுலகத்திற்கு என்ன கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தடையாயிருந்த என்ன பாதாளத்தின் வாசல்களை உடைத்தெறிந்தார் ஆண்டவர் இயேசு. அடுத்த ஆண்டவர் தடையா இருந்த காரியம் என்ன? வேதம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 28:2 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் என்ன செய்தான்? உட்கார்ந்தார். இந்த கல் எப்படிப்பட்டதா இருந்தது? வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 24:2 கல்லை அடைத்திருந்த கல்லை புரட்டி தள்ளி இருக்கிறது. சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, மார்க் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். மார்க் 16:3 கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தார்கள்? சொல்லிக் கொண்டாங்க. அந்த கல் எப்படிப்பட்ட கல்? அடுத்த வசனம் சொல்லுது, அந்த கல் பெரிய கல்லாம். அந்த கல் எப்படிப்பட்ட கல்லாம்? சொல்ல, எப்படி இருந்ததா? உங்க பிரச்சனை எப்படி இருக்கு? பெரிய பிரச்சனை. உங்க வியாதி எப்படி இருக்கு? யாருக்கு வராது பெரிய வியாதி. உங்களுக்கு வருகிற போராட்டம் பெரிய போராட்டம். உங்களுக்கு வருகிற என்ன ஸ்தோத்திரம் கஷ்டம் பெரிய கஷ்டம். என்ன மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லுதீங்க. சுமக்க முடியாத கஷ்டம், சுமக்க முடியாத வியாதி, சுமக்க முடியாத தடை. ஆமென் ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் என்ன எவ்வளவு தடை, பெரிய பாரம். இது யார் சுமக்க முடியும்? யார் இந்த வேதனையை தாங்க முடியும்? யார் இந்த கஷ்டத்தை தாங்க முடியும்? யார் இந்த அவமானத்தை தாங்க முடியும்? யாருமே தாங்க முடியாது. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு கஷ்டம்
பாரமானது. யார் இந்த பிரச்சனை விடுதலை தருவார்? யார் இந்த கஷ்டத்தை என்னை விட்டு மாற்றுவார்? யார் எனக்கு இந்த கடன் பிரச்சனை எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும்? யார் இந்த வியாதியில் என்னை விடுவிக்க முடியும்? ஒருவரும் புரட்டி தள்ள முடியாது இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் புரட்டி தள்ள வல்லமையுள்ள தெய்வம் உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும், உங்க போராட்டம் எவ்வளவு போராட்டம் இருக்கட்டும், அது மனுஷனால் வரட்டும், பிசாசினால் வரட்டும், அதிகாரத்தினால் வரட்டும், எதுவாயிருந்தாலும் கடந்து போக முடியாத, ஸ்தோத்திரம், அனுபவிக்க முடியாதபடி, ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி எந்த தடைகள் இருந்தாலும் இந்த தடையை கர்த்தர் இன்றைக்கு அப்புறப்படுத்த தேவன் வல்லவர். அது திருமண தடையா, இல்ல படிப்பிலே தடையா, இல்ல தொழிலே தடையா, இல்ல குடும்ப ஆசீர்வாதத்திலே தடையா, நன்மையை காண முடியாதபடி இருக்கிற தடையா, இல்ல உங்க வாழ்க்கையில உயர முடியாதபடி இருக்கிற தடையா, உங்க வாழ்க்கையில எந்த காரியம் தடையா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லை யார் எனக்காக புரட்டி தள்ளுவார் என்று கேள்விக்குறியோடு வந்திருந்தார். உங்க கேள்விக்கு ஒரே ஒரு பதில், இயேசு அந்த கல்லை புரட்டி தள்ளுவார். அந்த தடை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும். தடையை நீக்குகிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது யார் தள்ளுவார் என்று சொல்லி, யார் புரட்டி போடுவார் என்று சொன்ன இடத்தில் ஏறிட்டு பார்த்தார்களா, அந்த கல் அந்த இடத்தில் இருக்கவில்லை. இந்த ஆலயத்தின் ஆராதனை முடிந்து போகும் பொழுது எந்த பிரச்சனை உங்களுக்கு குறுக்கிடா இருந்ததோ, எந்த போராட்டம் குறுக்கிடா இருந்ததோ, நீங்கள் இனி ஏறிட்டு பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையை காணாதபடி, அந்த வேதனையை காணாதபடி, அந்த போராட்டத்தை காணாதபடி, அந்த சத்துருவை காணாதபடி கர்த்தர் புரட்டி தள்ளுவாராக. நல்ல கையை தட்டி வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் அந்த சாபத்தின் வல்லமைகள், அந்த போராட்டத்தின் வல்லமைகள், அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் புரட்டி தள்ளப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தவர். ஆமென். முத்திரையை உடைத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். கல்லை புரட்டினார். அதற்கு மேல தூதன் உட்கார்ந்து இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எது உங்க மேல வருது நினைக்கிறதோ அது மேல நீங்க உட்கார கர்த்தர் உதவி செய்வார். எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள நினைக்கிறானோ அந்த சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். எந்த ஸ்தோத்திரம் கடல் உங்களை அமிழ்ந்து போக பண்ண நினைக்கிறதோ அந்த பிரச்சனையை மேல நீங்க தாண்டி நடந்து வர கர்த்தர் கிருபையை தருவார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் இன்றைக்கு வைப்பார் இயேசுவின் நாமத்தில். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது இயேசு செஞ்ச காரியம் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கல்லை புரட்டி தள்ளினார். இரண்டாவது ஆண்டவர் செய்த காரியம் என்ன? யோவான் 20:15 வாசிக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளை பார்த்து, சிறியே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீ அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு என்ன செய்யும் சொல்லும், நான் போய் அவர் என்ன செய்வேன் எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொன்னான். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மரியாள், மகதலா மரியாள், யாக்கோப்பின் தாயாகிய மரியாள், சாலோமே, இவங்க எல்லாம் என்னச்சுன்னா போகிறாங்க. போய் என்னச்சுன்னா அந்த கல்லறையை பார்க்குறாங்க. கல்லை திறந்துருக்கு. உள்ளே எட்டி பார்க்குறாங்க. அந்த கல்லை எட்டி பார்த்தா கல்லறையில் இயேசு இல்லை. அந்த கல்லறை என்னச்சுன்னா அடைக்கப்பட்டு, அந்த கல்லறை திறக்கப்பட்டு வெறுமையாக இருக்குது. அவர் மேலே மூடி இருந்து என்னச்சுன்னா அந்த வஸ்திரங்கள்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே அவங்க அழுகிறா. எல்லாரும் போயிட்டாங்க, இந்த மரியா மட்டும் அழுகிறா, கதறுகிறா. உடனே ஒரு தூதன் வந்து சொல்லுறான், மரியாளே ஏன் அழுகிறா அப்படின்னு கேட்குறா. நல்லா கவனிங்க, ஸ்திரியை ஏன் அழுகிறான்னு கேட்குறா. அவள் கேட்டதில் அவள் ஒரு அசைவு இல்லை. என் ஆண்டரை என்னச்சுன்னா எங்கே யாரும் எடுத்துகிட்டு போனால் எனக்கு காட்டும் அப்படின்னு சொல்லுகிறா. அவள் அழுகிறா. மனுஷன் அழுகையை ஒரு நாளும் மாற்ற முடியாது. நம்ம வேதனை என்னச்சுன்னா நீ அழாதுன்னு சொல்லலாம், ஆனால் மனுஷன் ஒரு நாளும் நம்ம அழுகையை முற்றுப்புள்ளி வைக்க முடியவே முடியாது. மனுஷன் அழ வைப்பான்,
ஆண்டவர் அழுகையை நிறுத்துவார். அல்லேலூயா. மனுஷன் நம்ம என்ன சின்ன ஸ்தோத்திரம் குத்தி குத்தி ஸ்தோத்திரம் உங்களை அழத்த வைப்பாங்க. உங்கள் சூழ்நிலையை சொல்லி, உங்களுடைய பலவீனத்தை சொல்லி, உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி, உங்களுடைய இயலாமையை சொல்லி உங்களை என்ன சின்ன மனுஷன் உங்களை அழ வைப்பான். ஆனால் தேவன் அவர் சொன்னாருன்னா அவன் சும்மா பேருக்கு சொல்லுவான், அதுக்கு அழுகை மாற்ற முடியாது. என்னைக்கும் அழுது கொண்டிராமல் இருக்க பண்ணுகிறவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அவர் இப்போ கேட்கிறாரு, ஸ்தோத்திரம், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கல. ஸ்தோத்திரம், விடுதலை கிடைக்கல, கண்ணீர் மாறல. இப்ப இயேசு கேட்கிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய் என்று என்னச்சுன்னா அந்த வசனத்தில் ஸ்தோத்திரம், அது அந்த வசனம் போடுங்க. 15ஆம் வசனம். யாரை தேடுகிறான்னு சொன்னான். அவர் என்னச்சுன்னா அவன் என்னுடைய ஆண்டவரை நான் தேடுறேன்னு சொல்லி அவரை அறியாம சொன்னான். அடுத்த வசனத்தில் பாருங்க, இயேசு உடனே சொன்னா, அவளை நோக்கி மரியாளே என்றான். அந்த ஒரு வார்த்தையில் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்று ஆண்டவர் கூப்பிட்டார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொன்ன போதும். ஒரு பாட்டு இருக்குல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இருக்கு, பாடலாமா? ஆமாம், தோத்திரம். ஒரு பாடலாமா? ஒரு வார்த்தை ஒரு ஸ்டாண்ட் லைட்டாக போடுவோமா? தோத்திரம். வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உன் வார்த்தையிலே என்ன சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணி மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணி மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. என் வாழ்க்கையெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உன் வார்த்தையில சுகம், வார்த்தையில மதுரம், உங்க வார்த்தை எல்லாம் சேர்ந்து, உன் வார்த்தையில மதுரம், உன் வார்த்தையில எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையில எல்லாம் சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னப்போ எல்லாம் முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்ன மரியாளே என்றால் அவருடைய கண்ணீர் தடைக்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. இயேசு சொன்னா, இனி நீ அழுது கொண்டு இரா, இனி நீ அழுது. இதுவரையும் அழுதது போதும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை நினச்சி அழுதது போதும். உங்கள் எதிர்காலத்தை குறித்து அழுதது போதும். உங்கள் வாழ்க்கையில் வந்த தோல்வியை நினச்சி அழுதது போதும். உங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை பார்த்து அழுதது போதும். அவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டு இரா, இனி நீ அழுது கொண்டு இரா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நினைச்ச ஒரு காரியத்தை நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கிற தேவன் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து மூன்றாவது, இயேசு என்ன சொன்ன, உயிர்த்தெழுந்த இயேசு செய்த அடுத்த காரியம் என்ன? லூக்கா 24:17 வாசிக்கும் பொழுது, லூக்கா 24:17 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து, நீங்கள் என்ன முகமுள்ளவர்களாய்? துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. துக்கமா போறாங்க. இயேசுவை என்னச்சுன்னா பின்பற்றி வந்து அவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மரித்து அடக்கம் பண்ணி விட்டார். இப்போ அவங்க சூழ்நிலையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அவங்க இயேசு என்னச்சுன்னா மரித்து விட்டார்.
இன்னும் என்ன உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் என்ன கடந்து போகும் பொழுது எம்மா ஒரு சீஷர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டு போறாங்க. அவர்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து போனாங்க. துக்கம் அது ஒரு நாள் என்ன ஸ்தோத்திரம் நம்மை காயப்படுத்தும், நம்ம வேதனைப்படுத்தும், வழி மாறி போக பண்ணும். ஸ்தோத்திரம் இன்னைக்கு பல காரியத்தை குறித்த துக்கம் வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 4:27 வாசித்து பார்த்தீங்கன்னா எலிசாவை இடத்துல என்ன வந்த அந்த சுனமியா கனம் பொருந்திய ஸ்திரியை குறித்து அங்க வாசிக்கிறோம். அவள் என்ன ஸ்தோத்திரம் பாதத்தில் வந்து எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நீ சொல்லாதீர் என்று சொன்னேன் என்று என்ன அவள் கேட்கிறார். எலிசாவுடைய வேலைக்காரன் ஸ்தோத்திரம் அவளை தடுத்த பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, அவள் ஆத்துமா மிகவும் துக்கமா இருக்கிறது என்று அவன் சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கலாம். இல்லை என்ன ஸ்தோத்திரம் பட்டணத்தை குறித்த பாரத்தில் நெகேமியாவை போல பட்டணத்தை குறித்த ஒரு துக்கம் உங்களை அழித்து கொண்டிருக்கலாம். ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து, சமுதாயத்தின் நிலைமையை பார்த்து, வாலிபருடைய நிலைமையை பார்த்து உங்கள் இருதயம் துக்கத்தோடு இருக்கலாம். ஸ்தோத்திரம் இல்லை உங்கள் சரீரம் பலவீனப்பட்டு உருவழிந்து போனது நிமித்தமாக நீங்கள் என்ன துக்கத்தோடு கூட காணப்படலாம். இன்றைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் தேவன் மாற்றுவார். யோவான் 16:20 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யூதரின் துக்கத்தை கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற பண்ணினார். ஸ்தோத்திரம் ஏசாயா 60:20 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இனி நீ துக்கத்தோடு இராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று ஆண்டவர் சொன்னார். ஏசாயா 57:18 வாசிக்கும் பொழுது உங்கள் துக்கத்துக்கு பதிலாக தேவன் ஆறுதலை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற பண்ணுவா, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவா. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கத்திற்கு ஆறுதலை தேவன் கட்டளையிடுவா. உங்க துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கு அந்த துக்கம் என்னை விட்டு அகன்று போகட்டும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எந்த காரியத்தை குறித்த துக்கம் உங்களை அழித்து கொண்டிருக்கிறது? உங்க பிள்ளைகளை குறித்த துக்கமா, இல்ல உங்க படிப்பை குறித்த துக்கமா, எதிர்காலத்தை குறித்த துக்கமா, உங்க வேலையை குறித்த துக்கமா, உங்கள் தொழிலை குறித்த துக்கமா, உங்கள் சத்துருவை குறித்து வந்த வேதனை நிமித்தமா இருக்கிற துக்கமா, எதுவா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அந்த துக்கத்தை மாற்றுவா. இயேசுவே அந்த துக்கத்தை மாற்றும். வாயை திறந்து சொல்லுங்க. அந்த துக்கம் மாற்றும். அந்த துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். அந்த துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். அந்த துக்கம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவா. அந்த துக்கத்திலே கர்த்தர் ஆறுதலை தருவா. அந்த துக்கம் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய இயேசு வல்லமையுள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல உற்சாகமா சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென் தோத்திரம். 4வது இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணினா? யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு 20ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. பயம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய கொடிய பிசாசு பயம். பல காரியத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்களை குறித்த பயம். நீதிமொழிகள் 29-25 வாசிக்கும் பொழுது மனுஷனுக்கு பயப்படுவது என்னது? கண்ணிய வருவிக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப மனுஷனை குறித்த பயம். சிலவங்களுக்கு மரண பயம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15
மரண பயத்தில் அகப்பட்டு இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி. மரண பயம் எதுக்கெடுத்தாலும் என்ன சின்ன ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா, அந்த மரண பயம். ஒரு சின்ன வியாதி வந்துட்டா உடனே நமக்கு எல்லாம் என்ன தோணும்? ஐயா, அவங்க இந்த வியாதியில் மறிச்சிட்டாங்க, இவங்க இந்த வியாதியில் என்ன செத்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம மனசில் தோன்றும். மறிச்சிடுவோம் அப்படிங்கிற நிலைமை வரும். ஒரு மரண பயம், ஒரு அழுத்தம் நமக்குள்ள வந்துடும். ஸ்தோத்திரம். இன்னும் சின்ன ஸ்தோத்திரம், சில ஆட்களை பார்த்தாலே நமக்கு ஒரு பயமா இருக்கும். ஸ்தோத்திரம். இன்னும் சில காரியத்தை பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். எதிர்காலம் எப்படி இருக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சுன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் பயம். சிலவங்களுக்கு படிப்பை குறித்த பயம். ஸ்தோத்திரம். இவங்க படிப்பை குறித்த பயந்து கடைசியில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நல்லா படித்தவங்களும் என்னச்சுன்னா அந்த படிப்பில் சக்ஸஸ் ஆகாமல் என்னச்சுன்னா பயத்தினாலேயே சில பிள்ளைகள் சொல்லுவாங்க பாருங்க, நல்லா படித்தேன் ஆனால் என்னச்சுன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் என்ன ஆயிட்டு மறந்து போயிடு. பயம், தோல்வியை குறித்த பயம். நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், பிள்ளைகளை குறித்த பயம். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. என் பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகும், என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் என்னச்சுன்னா அமைக்கிறது எப்படி. ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய உயர்வு தேடி என்னச்சுன்னா அழைகிற பெற்றோர்கள் பயம் நமக்குள்ள. இனி சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்த பாவம் அது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அதை இயேசுகிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்காம அதை ஒரு அந்த செய்த தவற வச்சே பயந்து செத்து போவது. யூதாச மாதிரி நாண்டு கொண்டு செத்து போறக்கு பயம். இன்னைக்கு மனுஷனுக்கு பல விதத்தில் வியாதியை குறித்த பயம், தவறு செய்து விட்ட பயம், தோல்வியை குறித்த பயம். இன்னைக்கு எந்த பயத்தில் வந்திருக்கிறீங்க? அந்த சீசர்கள் அந்த யூதருக்கு பயந்ததினால கதவை பூட்டி வச்சுக்கிட்டாங்க, வெளியில் போக முடியல. பயம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை செயல்படாமல் முடக்கிறோம். இன்னைக்கு அந்த பயத்தை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போடுவார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். உம்மால ஒரு சேனைக்குள், உம்மால ஒரு மதில தாண்டுவேன். ஆண்டவருக்கும் அந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் முறிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானின் காலை ஒரு போடும் தள்ளாட விட. ஆண்டவர் மேல பாரத்தை வச்சிருங்க. பயம் இருக்கும், வரும், பயம் வரும். பயம் வராமல் இருக்கக்கூடாது. தோத்திரம். வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க தீய நெருப்பை என்னச்சுன்னா மடியில் கட்டி வச்சிருக்கிற மாதிரி இன்னைக்குள்ள சூழ்நிலை. நாங்களாம் அப்படி இருந்தோம், நீங்கள் இப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க பசங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்களாம் ஆம்பளையாடா அப்படின்னு. தப்பு செய்யாத பசங்களை பார்த்து கேட்கிற கேள்வி. அந்த அளவுக்கு என்னச்சுன்னு இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போச்சு. பிள்ளைகள் என்னச்சுன்னா வெளியில போயிட்டு எப்படி உள்ள வராங்க, ஒரு பயம் பெற்றோருக்கு. ஆனா ஒன்று நினைச்சுக்கோங்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஜோம் பண்ணுங்க. அலையில சொல்லுங்க, அலையில வேற ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க பாதுகாக்கவே முடியாது. நீங்க நல்ல ஜோம் பண்ணுங்க. நல்ல பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணதை விடக்கூடாது. ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டு 2 பிள்ளைகளை கொடுத்தா. ஆனால் என் பிள்ளைகளுக்கு என்னச்சுன்னா எப்பவும் நான் வந்து பெரிய ஊழியம் செய்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாம் பெரிய சபையை நடத்துகிறேன். அதெல்லாம் எனக்கு 2வது தான். முதல்ல என்னச்சுன்னா என் பிள்ளைகள் சரியாக இருக்கணும். என் பிள்ளைகளுக்காக நான் நேரம் எடுக்க ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தில் என் பிள்ளைகளை மெசர் பண்ணாமல் நான் ஜெபித்ததில்லை. என் பிள்ளைகளை நினைவு கூறாமல் நான் படுத்ததில்லை. என் பிள்ளைகள் என்னச்சுன்னா அப்படி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் பொண்ணு என்னச்சுன்னா வயசில் அவா கை குழந்தையாக இருக்கும் பொழுது தோளில் தூக்கி போட்டுட்டு அப்படியே என்னச்சு நடந்து வந்தா. என் பிள்ளைகள் மேலே கையை வச்சே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும், என் பிள்ளைகள் உமக்கு பிரியமாக இருக்கணும். தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை தாரும், என் பிள்ளைகளுக்கு இதை தார். நான் கேட்டதே இல்லை. தோத்திரம். என் பிள்ளைகள் நல்லா படிக்கட்டுன்னு கூட நான் கேட்டது ரொம்ப அபூர்வம். என் பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளரணும், உமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் நற்சாட்சி உள்ளவங்களாக இருக்கணும். இந்த சமுதாயத்தில் என் பிள்ளைகள் மாதிரியாக இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டட் நான் கேட்ட இது. ஒவ்வொரு நாளும் இரவில் என்னச்சுன்னு ஸ்தோத்திரம், என் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து அவங்க தனியாக படுக்கிற அளவு வரையும் நான் என் பிள்ளைகள் மேலே தலையில் கை வச்சு நான் ஜெபம் பண்ணாமல் படுத்த நாளே இல்லை. எத்தனை மணிக்கு நான் வந்தாலும் என் பிள்ளைகள் தலையில் கையை வச்சு என் பிள்ளைகள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அவங்க தனியாக நினச்சின படுத்த சில நாட்கள், சில கொஞ்சம் வயசு ஆகின பிறகு தான் நான் அந்த ஜெபத்தை விட்டு. ஆனாலும் நான் படுக்கும் பொழுது என் படுக்கைக்கு முன்னால் முழங்கால் படிட்டு நான் எல்லாத்தையும் சபை மக்களை ஒப்பு கொடுக்குறேன்.
அதுக்கடுத்து என்ன பரிசுத்தவான்களை ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுத்து தான் ஆண்டட்ட ஜோம் பண்ணிட்டு தான் நான் படுக்கைக்கே போவேன். ஸ்தோத்திரம். என் பொண்ணு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், என் பொண்ணோ என் பையனோ ஸ்தோத்திரம் என் பக்கத்தில் வந்து என்னச்சுன்னா படுக்கும் பொழுது அது எத்தனை என்னச்சுன்னா எவ்வளோ நைட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து என் பக்கத்தில் என் பிள்ளை படுத்திருக்கிறாங்கன்னு நினச்சா என் பிள்ளைகளை என் கையில் அணைச்சி பிடிச்சி என் பிள்ளைகளுடைய என்னச்சுன்னா முடியை அப்படி கொய் விட்டு என் பிள்ளைகளை ஆண்டரை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை உமக்கு பிரியமாக வளர்ட்டப்பா, இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்த நாளே இல்லை. தோத்திரம். இன்னைக்கு வரையும் சொல்லுதேன், இன்றைக்கி ஆண்டர் நம்ம பிள்ளைகளை நம்ம ஜெபம் பண்ணாமல் ஊருக்கும் உலகத்துக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளைகளை கோட்டை விட்டுறாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய முதல் ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. தோத்துறான். அந்த ஜெபம் பண்ணுதேன், இந்த ஜெபம் பண்ணுதேன், அந்த என்னச்சுன்னா ப்ரேயர், இந்த ப்ரேயர் அப்படின்னு சொல்லி கண்ட ப்ரேயரெல்லாம் போய் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நுழைஞ்சிட்டு என்னச்சுன்னா கடைசியில் என்னச்சுன்னா வீட்டை கோட்டை விட்டுறக்கூடாது. ஜெபம் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த பிள்ளைகள் என்னச்சுன்னா உங்கள் சமூகத்துக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரங்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நீங்கள் ஞானம் உள்ளவங்களை திறமையுள்ளவங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் நன்றாய் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய கரம் பிள்ளைகள் மேலே வைக்கப்படாத பட்சத்தில் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதம் வரவே முடியாது. அதற்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா அது ரொம்ப அவசியம் தேவை. நம்ம பிள்ளைகளுக்காக நல்ல பாரப்படணும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது பாரம் இருக்கத்தான் செய்யும், வருத்தம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் தருவார். அது ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க, உங்கள் பிள்ளைங்க உங்கள் துக்கத்தை மாற்றுவாங்க. ஆண்டவர் நிச்சயமாக என்னச்சுன்னா தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுதேன், உங்கள் பிள்ளைகள் என்னச்சுன்னா ஒரு நாள் உங்களுக்கு முள்ளா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இன்னைக்கு எந்த பயத்தில் இருந்தாலும் அந்த பயத்தை நீக்குகிற தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம். எதிர்காலம் எப்படி முடியும் என்று நினைக்கிறீங்களா? என் தொழிலை எப்படி நடத்துவேன் நினைக்கிறீங்களா? என் வேலையில் எப்படி முடியும் நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளுவா. உங்கள் பயத்தை இன்றைக்கு ஆண்டவர் நீக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேரம் முடியுது. கடைசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் செய்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 24:51 வாசிக்கும் பொழுது, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. மரித்தார், உயிரோடு எழும்பினார், மறுபடியும் என்ன செய்தாரா? எடுத்து கொள்ளப்பட்டார். எங்க என்னச்சுன்னா எடுத்து கொள்ளப்பட்டார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள. எதற்காக, ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 1:10-11 பாருங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, அடுத்த வசனம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்து போனாரோ அப்படியே மறுபடியும் இயேசு வருவார். அல்லேலூயா. மரித்தார், உயிரோடு எழும்பினார், மறுபடியும் வானத்திற்கு ஏறினார், ஏறினவர் மறுபடியும் இறங்கி வருவார். எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 26:64 வானத்தின் மேகங்கள் மேல் இயேசு வருவார் என்று சொல்லப்பட்டது. லூக்கா 21:27 வாசிக்கும் பொழுது இயேசு என்னச்சுனா மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டதற்கு எதற்காக வரப்போகிறார்? மத்தேயு 24:30 வாசிக்கிறோம். மத்தேயு 24:30 அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் வருகிறதை பூமியில சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். 31 பாருங்க. 31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பதற்காக இயேசு வருவார். அல்லேலூயா.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்க இயேசு வருகிறார். அது மட்டுமல்ல, இயேசு எதற்காய் வருகிறார்? யோவான் 14:3 வாசிங்க. யோவான் 14:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எதற்காக வருகிறார்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களிடத்தில் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடியிருப்பு இந்த பூமிக்குரியது அல்ல. பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ வானத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எல்லாரும் ஆவலோடு கூட காத்திருக்கிறோம். மரித்தது உண்மை என்று சொன்னால், உயிரோடு எழும்பினது உண்மை என்று சொன்னால், இயேசு மறுபடியும் தம்முடைய ஜனத்தை சேர்த்துக் கொள்ளும்படியாய் வரப்போவது உண்மையாயிருக்கிறது. ஆமென். அந்த இயேசு வருவது மட்டுமல்ல, இந்த உலகத்தை நியாய தீர்க்கவும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. எனவே அவர் வரப்போகிற அந்த நாளை அவரோடு கூட எடுத்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது ஆவலோடு கூட காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அந்த இயேசுவை சந்திப்பதற்கு இந்த சபை நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்க, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவர் சாயலோடு அவரை தரிசிப்பதற்காக இயேசு நம்மை சேர்த்து கொள்ள மறுபடியும் வரப்போகிறார். அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நல்ல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல சத்தத்தை உயர்ந்து கொஞ்ச நேரத்தில் முடிக்க போறோம். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் வான மீதிலே என் மன்னன் வருவா, மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வா. நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் துதியை சொல்லி மகிழ்வேன். அந்த ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். சபையை ஆயத்தப்படுவோம். சபையை ஆயத்தப்படுவோம். மரித்தது உண்மையானால், உயிர்த்தெழுந்தது உண்மையானால், இயேசு வருவது உண்மை. அந்த இயேசுவை சந்திப்பதற்கு சபை ஆயத்தப்படட்டும். 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 உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. வானமீதிலே என் மன்னன் வருவா, மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. வானமீதிலே என் மன்னன் வருவா, மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. நான் அங்கே போவே, ஆர்ப்பரிப்பே, என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வே. நான் அங்கே போவே, ஆர்ப்பரிப்பே, ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வே. வானமீதிலே என் மன்னன் வருவா, மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. துன்பமும் இல்லை அங்கு, தொல்லைகள் இல்லை, பஞ்சமில்லை அங்கு, பசியும் இல்லை. துன்பமும் இல்லை, தொல்லைகள் இல்லை, பஞ்சமில்லை அங்கு, பசியும் இல்லை. தூதர்கள் போல காணம் பாடுவே, தூதர்கள் போல காணம் பாடுவே. என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவே, என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவே. வானமீதிலே என் மன்னன் வருவா, மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. வானமீதிலே என் மன்னன் வருவா, மகிமையோடு ஏற்றுக்கொள்ளுவா. நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். தூதர்கள் போல நானும் இருப்பேன், தூதர்கள் போல நானும் இருப்பேன். என்
அங்க வேதனை இல்ல, அங்க கஷ்டம் இல்ல, அங்க கண்ணீர் இல்ல. மரித்த இயேசு உயிரோடு எழுதினவர் மறுபடி எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் மறுபடியும் தம்முடைய ஜனத்தை சேர்க்கும்படியாய், உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாய், அவர் பிரதான ஆசாரியராய் இந்த உலகத்திற்கு மறுபடியும் வருகிற இயேசு நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். மாரநாதா, மாரநாதா. அந்த இயேசுவை சந்திக்க சபையே ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க அங்க போவோம் ஆண்டவரே. ஆண்டவரை துதிய சொல்லி நாங்க மகிழ்வோம் ஆண்டவரே. அந்த நாளுக்காக நாங்க வாஞ்சையோடு ஏக்கத்தோடு காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. அங்க துன்பம் இல்ல, அங்க துயரம் இல்ல, அங்க கண்ணீர் இல்ல, அங்க போராட்டம் இல்ல, அங்க சஞ்சலம் இல்ல. அந்த இடத்தை வாஞ்சிப்பதற்காக எங்களுக்காய் ஆண்டவரே ஆயத்தம் பண்ண இடத்தை, ஸ்தலத்தை வாஞ்சித்து ஆண்டவரே உயிர்த்தெழுந்த இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மறுபடியும் நீ வருவீர் என்கிற விசுவாசத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உம்முடைய சாயலா எங்களை மாற்றி உம்முடைய வருகைக்கு எங்கள் சபையும் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. தேவ கிருபை இருக்கட்டும், தேவ சமாதானம் இருக்கட்டும். உம்முடைய ஆண்டவர் கட்டளையும் நீதிகளை நிறைவேற்ற கிருபைதார். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். அப்படியே துக்கம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், தடைகள் மாறட்டும், பயம் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்கள் மாறட்டும் அப்பா. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. மகிமையின் தேவன் கூட நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னைக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத், என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத், அவர் செய்த சல மறவாதே. ஆமென்.